மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆனந்தமே. மரணம் அவரை அடக்கி வைக்க முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா உயிர்த்தெழுந்தாரே. அதனால் கூட யோவான் 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்வார்? லாசரு உயிரோடு எழுப்பும்போது அவர் சொல்லுவார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் உள்ளவர். அவர் மரணத்தை வென்றவர். அவர் மரணத்தை வென்றதுனால மரணமடைந்த யாவரையும் அவருடைய ராஜ்யத்துக்கு உயிர்த்தெழுதலின் ஆவியை கொடுத்து எழுப்பி அழைத்துட்டு போக வல்லவராக இருக்கிறார். நாம் அவருடைய உயிர்த்தெழுதலை நம்புவோமா? அவர் நமக்கு உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு முன்மாதிரியை வைத்துட்டு போயிருக்கிறார். நாமும் கூட ஒரு நாள் மரித்து உயிரோடு எழுந்து அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அதான் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். நம்முடைய ஆத்மா அழிவில்லாதது. அது இறந்தாலும் அதுக்கு பிறகு, மரித்தாலும் அதுக்கு பிறகு, நான் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று வெளிப்படுத்துகிற ஒன்றில் சொல்லுவார்ல, அதே மாதிரி நாமும் கூட மரித்தாலும் அவரோடு கூட எழுந்திருந்து ஆளுகை செய்யக்கூடியவர்களாக நம்மை மாற்றுகிறார். ஆமேன். அவரை நாம் விசுவாசிப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவோம், ஜீவனை பெற்றுக்கொள்ளுவோம். ஆமேன்.